வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு நம்ம பல ஆண்டுகளாக ஜோதிடத்தில் டிகிரி சுத்தமாக பார்க்கறத நீங்கள் பயன்படுத்தி வர்றீங்க. நிறைய பேர் அதில் உங்களுடைய ரெஸ்பான்ஸை தெரிவிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதையும் பகிர்ந்துக்கிறீங்க. நம்ம இந்த முறையில் மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு உங்களுடைய விதி கொடுப்பனையும் தெரிந்து கொண்டு நமக்கு கோச்சார பலன்கள் ஒரு கிரகமும் ஒரு இடம் விட்டு இடம் மாறும்போது எந்த நட்சத்திரத்தின் வழியாக செல்லுகிறதோ அந்த பாவ தொடர்புகள் மூலம் நமக்கு பலன் அளிக்குதுங்கிற விவரத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நமக்கு இன்வால்மெண்ட் எதில் இருக்கோ அதில் சாதகமா பாதகமா அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு நமக்கு ஜோதிட அறிவு விரிவடைகிறது. இதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, எதா இருந்தாலும் நம்மளுடைய கொடுப்பினை என்னன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு பக்குவம் ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் நமக்கு நடக்கும் என்றால் அந்த பாதைக்கு சாதகமாக நம்ம எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தா செயல்படும் தெரிஞ்சு நம்ம அதில் பயன்படுத்தி போகலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கன்னி லக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் சுக்கிரன் கிரகம் ஒரு 12 நாட்களுக்கு நமக்கு ஒரு கிரக பார்வையை வச்சிருக்காங்க. சுப விளைவாக 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறாங்க. இது அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் 12 நாட்களுக்கு இந்த பலன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக இந்த பதிவு. கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் கிரகம் 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுக்கு அறிவு. 3ஆம் இடம் என்பது மனம் சார்ந்த எண்ணங்கள், ஆழ்ந்த அறிவு, நம்முடைய பிரசன்டேஷன் பவர், தைரியம், துணிச்சல், வீரியம் இதையெல்லாம் குறிக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில்லை குறிக்குது, இடமாற்றத்தை குறிக்குது, பெண் சகோதர சகோதரிகளை குறிக்குது. அந்த கிரகம் 10ஆம் வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காங்க. குரு நமக்கு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உரையவர். அப்போ ஒரு 10ல் ஒரு கிரகம் இருந்து அது குரு போல செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சுப கிரகத்தினுடைய தன்மையை கொடுக்குதுங்கிறது அர்த்தம். தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நன்மையை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஆனால் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு தன்னுடைய சொந்த வீட்டில். 2ஆம் இடம் என்பது நமக்கு பணத்தை கொடுக்கறது, நம்முடைய பேச்சாற்றலை கொடுக்கறது, நமக்கு உண்டான மியூசிக்கு, வாய்ப்பேச்சு திறமைகள் இதையெல்லாம் வளர்க்கிற கிரகம். அந்த ஸ்தானாதிபதி அவர் இருக்கிற நட்சத்திரம், அவர் விசாக நட்சத்திரத்துல போறார், குருவோட நட்சத்திரத்தில். இப்ப இந்த 2 கிரகமும் குருவனுடைய 2 நட்சத்திரங்கள்ல இருக்கிறதுங்கிறது, இந்த 2 கிரகங்களும் 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு சுப விளைவை உண்டாக்குகிறார்கள். அது எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னா, பணம் சேர்க்கைக்கு நல்லது, தொழில் பலத்துக்கு நல்லது, நம்ம பேசுறதுனால நமக்கு ஆதாயம் கிடைக்கும், நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். 2வது ஒரு மூலதனம் பண்றோம், அந்த மூலதனம் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு சேஃப்டியா டெவலப் ஆகும், வளர்ச்சியை ஏற்படுத்தும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் லாபகரமாக நமக்கு இருக்கும். அதே போல தொழில், நாம் செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் நம்முடைய திறமைகளும் அங்கீகரிக்கப்படும், ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், வளர்ச்சி இருக்கும். நம்ம செய்கிற தொழிலில் மேன்மேலும் அது வளரும். அப்போ இந்த 12 நாட்கள்ல உங்களுக்கு தொழில் சார்ந்த, பணம் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்வால்மெண்ட் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் வளர்ச்சி இருக்கு. சொந்த தொழிலே பண்ணணும்னு இல்லை. நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரில் போய் ஒரு இன்சார்ஜாக வேலை பார்க்குறோம். அப்போ அந்த வேலையில் நம்ம ஒரு சிறப்பை பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு ஒரு பாராட்டுகள் கிடைக்கும், நமக்கு ஒரு பெரிய இன்சென்டிவ்ஸ் மாதிரியான லாபங்கள் கிடைக்கும், வளர்ச்சிகள் கிடைக்கும். இப்போ கமிஷன் துறையில் இருந்தவங்க கூட அதனால் வரக்கூடிய இன்கம் சோர்ஸ் அங்கே இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்ப இந்த 2 கிரகமுமே குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்றாரு. தற்காலம் குருங்கிறவர் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடம் 10ஆம் இடமும்
9ஆம் வீட்டுல இருக்கிற குருவினுடைய நட்சத்திரத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. குரு நமக்கு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உரியவர். இது எல்லாமே என்னன்னா உற்பத்தி சார்ந்த துறையிலையும், கன்சல்டிங் சார்ந்த துறையிலையும், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையிலையும் அனைத்துக்குமே அவரவர்கள் ஜாதகப்படி ஏதோ ஒரு வகையில பணம் பெருக்குவதற்கு உதவி செய்கிறது. பொருளாதார வளர்ச்சி, வேலை, உத்தியோகம், சொந்த தொழில், பணம் போட்டு பணம் பண்றது, இது மாதிரியான ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கு. இப்ப உறவுகள் சார்ந்து இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இல்லை. இந்த சுப விளைவு உறவுகளுக்கு டிஸ்டர்பா இருக்கு. இப்ப நம்ம கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷன், அதிருப்தி மனோநிலை, இது நம்மளை பழி சுமத்துறதா இருக்கும். அப்ப நம்ம மேல நம்ம செய்யற செயல்பாடுகள் ரசிக்க தகுந்ததா இல்லாம அவங்க அதை வெறுக்க தகுந்த நிகழ்மையில் எடுத்துக்குவாங்க. அது கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், இருபாலருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், டீனேஜர்ஸ் மற்றும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு, திருமணம் ஆகாத ஆண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், இதுல சுக்கிரன் செவ்வாய் சாதகமாக இல்லை. அப்போ ஒரு திருமண வரன் பார்க்கறதுல ஏற்படக்கூடிய தடைகள், அதுல எல்லாம் நம்ம இந்த காலகட்டத்தை கடந்துடணும். இந்த காலகட்டத்தில் போய் உறுதி பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் கிளர்ச்சிகள் ஏற்படும். தேவையில்லாத வசீகர கிளர்ச்சிகள். சுக்கிரன் கவர்ச்சியில சொக்க வைக்கக்கூடிய மயக்கம் தருகின்ற கிரகம். செவ்வாய் எமோஷன் ஆகிற கிரகம். அப்ப எதுவுமே அதிரடியா சீக்கிரமா நடந்தாகணும் அப்படின்னு ஒரு அவசர புத்தியையும் ஒரு துணிச்சலையும், அது ஒரு கெட்ட விஷயமா இருந்தா கூட அதை பத்தி கவலை இல்லாம ஒரு அந்த ஃபீல்டுல இறங்கி வேலை பார்க்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட ஒரு முரட்டு சுபாவம் உள்ள கிரகமும் இந்த நளினமான சுக்கிரன் என்கின்ற கவர்ச்சி தரக்கூடிய, சொகுசு தரக்கூடிய, இன்பம் தரக்கூடிய சுக்கிரனும் ஒரு இணைவுக்கு வர்றாங்க. அப்படிங்கும்போது பொருளாதாரத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும், காதல் மற்றும் மற்ற விதமான அஃபேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஈடுபாடுகளை இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். இப்ப நம்ம திருமணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணலாமா? இப்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட நம்ம பேசி பழகிறதுக்கு உத்தரவாதம் கேட்கலாமா? இப்படி எல்லாம் அந்த உணர்வு அலைகள் போயிட்டு இருக்கும்போது இவங்க அந்த உறவுங்கிற கேள்விக்கு அதுக்கு பிடிவாகவும் அல்லது ஒரு அதிருப்தியான நிலையை கொடுக்குறவங்களாகவும் செய்கிறாங்க. அப்ப இந்த சுக்கிரன் நமக்கு பாக்கியாதிபதி, தனாதிபதி, 2ஆம் இடத்திலேயே அவர் சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால பொருளாதாரம் சார்ந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கெல்லாம் இப்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலா இருந்தாலும் நல்லா இருக்கு. ஜென்ரலா சுக்கிரனுங்கிறது சொகுசான கருவிகள், சொகுசான ஃபீல்டு, சினிமா துறை, கலைத்துறை, பாட்டு, மியூசிக்கு மற்றும் திருமண சம்பந்தப்பட்ட காரியங்களை இயக்கிறது, ஆபரணங்கள் இயக்கிறது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சொகுசு வாகனங்கள், இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு மற்றும் விவசாயம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, இதையெல்லாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இதையெல்லாம் குறிக்கிறது. ஸோ அந்த வகையில் நம்ம இது சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது ஆதாயமாகவும் வளர்ச்சியாகவும் போயிருக்கு. இப்போ நம்ம ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு ஒப்பந்தம் போடலாம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னா இப்போ அது நடக்காது. ஏதாவது ஒரு வகையில் தடையாயிரும், பிரேக் ஆயிரும். அதனால் அது சம்மந்தப்பட்ட காரியங்கள், ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்த காரியங்கள், ஃபீல்டு மாறுறது, இடம் மாறுறது இப்போ அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த சிந்தனைகளை ஒருத்தரை சந்தித்து அதுக்குண்டான ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணலாங்கும் போதெல்லாம் அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சு. அதனால் அதை தவிர்த்துருங்க. இளைய சகோதர சகோதரிகளுக்கு இது சரியான காலம் அல்ல.
தாயார் வழி சம்மந்தப்பட்டதுலையும் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, வாகனம் வாங்குறீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கும் நமக்கு ஓரளவுக்கு லாபகரமாக கொண்டு போகும். பட் அது கொஞ்சம் போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. பட் அவங்களுக்கும் ஒரு உயர்வுங்கிறது அதிகமான கடின உழைப்பின் பேரில் கிடைக்கும். வேலைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவுல பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மீடியமாக இருக்கு, மத்தியமமாக இருக்கு. அதனால அதில் ஏதாவது ஒரு முழு இன்வால்மெண்ட் எடுத்து இந்த காலகட்டத்தில் முழுசா முடிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏற்கனவே போயிட்டு இருக்குன்னா அதன் போக்கிலேயே விட்டு பிடிங்க. அதே போலதான் நமக்கு அந்நிய நபர்கள் சந்திப்பு இதெல்லாமே உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாமே கொஞ்சம் மைனஸாக வேலை செய்யும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில் இதுக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக வேலை செய்யும். வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். நம்மளுடைய எதிர்பார்த்த விஷயங்கள் அவ்வளவா கனவுகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை எய்ம் பண்ணிக்க வேண்டாம். மூலதனம் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா இருக்கு. இந்த வகையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.